வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கனரா, இந்தியன் பிளஸ் ஸ்டேட் பேங்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்த மாதிரி இருக்கக்கூடிய 11 விதமான அரசு வங்கிகளில் பார்த்தீங்க அப்படின்னா வேலைகள் விட்டுருக்காங்க. ஸோ அதுவும் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளர்க் அப்படின்றக்கான வேலைகள் ஒன்றில் 2 இல்லை, இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 11,000 கிட்ட வேகன்சிஸ் விடப்பட்டிருக்கு. இதுக்கான ஆரம்ப சம்பளமா 24,050 ரூபாயில இருந்து சேலரி அப்ராக்சிமேட்லி ஆரம்பிக்கும். முக்கியமா ஜாப் லொகேஷன் உங்க சொந்த மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் எங்க வேணாலுமே இருக்கலாம். நீங்க எடுக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து தான் இதுக்கான ஜாப் லொகேஷன் கூட அமையும். பட் ஆனால் தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாடு இப்போ உங்களுக்கு ஓகே, பட் மார்க்கை பொறுத்து தான் சொந்த ஊரா வெளி ஊரா அப்படின்ற மாதிரி அமையும். ஓகே, ஸோ இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஐபிபிஎஸ்லேருந்து விட்டுருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த வேலைகளுக்கு என்ன படிக்கணும் அப்படின்றக்கான புக்கில் இருந்து எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ரெஃபர் பண்ணிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் உங்களுக்குமே புரியும் நம்ம என்னென்ன அடுத்து சொல்ல வரோம் அப்படின்றத. அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்கு. ஸோ டச் பண்ணி நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க். ஸோ இது ஐபிபிஎஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளர்க் ரெக்யூர்மெண்ட் 2026க்கு விட்டுருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குரூப் 8 குரூப் 4 அந்த மாதிரி சொல்கிறோம்ல. ஸோ அது மாதிரி ஐபிபிஎஸ்ல இது ஒன் ஆஃப் த குரூப்பிங் செக்டாருக்கான வேலை வாய்ப்புகள் தான். ஓவரால் அதுக்கான சம்பளம் 24,050 ரூபாயிலிருந்து 64,480 ரூபாய் வரைக்கும் இதுக்கான சேலரி இருக்கும். பேச்சுலர் டிகிரி நீங்க ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா இந்த ஜாபுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரைக்கும் டைமிங் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள இந்த ஜாபுக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கான ஏஜ் லிமிட் அதிகபட்சமா 20ல இருந்து 28 வயசு வரைக்கும். ஒருவேளை நீங்க ஓபிசி கேட்டகரிக்குள்ள வரீங்க, பிசி கேட்டகரி சொல்லுவோம்ல, சோ அதுக்குள்ள வரீங்கன்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஷன். சோ அப்போ 31 வயசு வரைக்கும். அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸா வரீங்க, அது போக பிடபிள்யூ கேண்டிடேட்ஸா வரீங்க அப்படின்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஷன் 33 வயசு வரைக்கும் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். சோ salary அப்ராக்சிமேட்லி அரசு சம்பளம் இவ்வளவு வழங்கப்படும். இது போக அலோன்ஸுமே இருக்கு. பட் அலோன்ஸ் எவ்வளவு அப்படின்றத மென்ஷன் பண்ணல. பட் ஓவராலா salary இவ்வளவு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. பாத்துக்கோங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் இதுல salary தாண்டி கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களே சொல்லிருக்காங்க. ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட், பென்ஷன் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், அதுக்கப்புறம் ப்ரமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டி, பெய்டு லீவ் பிளஸ் ஹாலிடேஸ், அதுக்கப்புறம் டியரன்ஸ் அலோன்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு salary போக கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஆடட் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நிறையவே இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே ஓகே, இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் சேலரி அப்படின்றது எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் வைஸ்மே வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதில் தமிழ்நாடும் இருக்கு, பார்த்துக்கோங்க. அதே மாதிரிக்கு ஒரு பேங்க். ஓகே, மெயினா என்னென்ன பேங்க்ல இந்த வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்றப்ப நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் பரோடால பார்த்தீங்க அப்படின்னா 1200 வேகன்சிஸும், அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 500, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் 500, கனரா பேங்க்ல 2500, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 1419, இந்தியன் பேங்க்ல 1700, இந்தியன் ஓவர்சீஸ்ல 780, அதுக்கப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்கும்ல அங்க 2016, அதுக்கப்புறம் பஞ்சாப் சிந்து வங்கியில பாத்தீங்கன்னா 376, யூசிஓ அதுல பாத்தீங்க அப்படின்னா 412, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியால எவ்வளவு அப்படின்றது சொல்லல. ஓகேங்களா, சோ அது பாத்தீங்கன்னா நான் ரேட்டட் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா 11,403 வேகன்சிஸ். இந்த பேங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ரேங்க் வைஸ் வந்திருக்கும். சோ அதனால நீங்க என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க்கை பொறுத்து பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங்ல அந்த மார்க்குக்கு ஒரு 4 பேங்க் இருக்கும். அந்த 4 பேங்க்ல நீங்க ஏதாச்சும் ஒரு பேங்க் வேலை பார்க்க செலக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனா மார்க் பேஸ்ல தான் உங்களுக்கு இதுலயே நிறைய ரேங்கிங்லயே நல்ல பேங்க்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, சோ அதுல எந்தெந்த பேங்க் கிடைக்குமோ அது உங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கை பொறுத்து மட்டும் தான். சோ நீங்க மார்க்கை பொறுத்து தான் பேங்க்கும் சரி லொகேஷனும் சரி நீங்க கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ பாத்துக்கோங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதோ ஒரு டிகிரி, ஏஜ் லிமிட் சொல்லியாச்சு, ஏஜ் ரிலாக்சேஷன் உங்களுக்கு சொல்லியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ். செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மெயினா இருக்கு. இந்த வேலைகளுக்கு எப்பயும் போல பேங்கிங் எக்ஸாம்ல எக்ஸாம் 1 எக்ஸாம் 2 அதாவது ப்ரீலிமினரி மெயின்ஸ் அந்த 2 கேட்டகரியில தான் எடுக்கிறாங்க. ப்ரீலிமினரி 1 பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்ல சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும். இதுல இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கேட்டகரி ஜாப்ஸ்க்கு சரி நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலைகள் மெயின் எக்ஸாமினேஷன் முக்கியமா கம்பேரிசிவ்ல அதாவது பேராகிராஃப் பண்ணி நீங்க ரைட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் இந்த மாதிரி உங்களுக்கான சிலபஸ் இருக்கும்.
ஓகே, இப்போ இந்த ஜாபுக்கு வந்து நம்ம சொல்றது மட்டும் இல்லாமல் இதுக்கு தேவையான புக் இருக்குல்ல, நான் அதையுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ரெஃபரும் பண்ணிடுறேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே உங்களுக்கு எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் வந்து புக்கோட லிங்க் தான் வந்து இருக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் வந்து ஆகும். ஸோ நீங்கள் உங்களுக்கு அதுக்கு தேவையான புக்கையுமே நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன். ஓகே, நான் உங்களுக்கு இந்த 4 புக்கு செட்டாகவே இருக்குது. இந்த 4 புக்குமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான காஸ்ட்டுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரெஃபர் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த புக்கை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க. மினிமம் 1 வீக் இல்லைனா 5 டேஸ்க்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக படிக்க ஆரம்பிக்கலாம். மெயினாக இதுக்கான எக்ஸாமினேஷன் அப்படின்றதுக்கு 2 மந்த் கிட்ட டைம் வந்துருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் தான் போகுது. செப்டம்பர், அக்டோபரோட கடைசி 4வது வாரங்களில் தான் இதுக்கான எக்ஸாம் டேட்டே சொல்லி நவம்பர் கிட்ட தான் உங்களுக்கான எக்ஸாம் அப்படிதான் நடக்கும். ஸோ மெயினாக இதில் இருக்கக்கூடிய இந்த ப்ரீமியர் அப்படின்ற தேவையான சிலபஸும் ப்ளஸ் வந்து மெயின்ஸுக்கு தேவையான சிலபஸும் இதில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த 4 புக் அப்படின்றது நீங்கள் மேக்ஸிமம் கவர் வந்தா பண்ணாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் முதல்ல இந்த புக்கை வந்து ஆர்டர் பண்ணிடுங்க, படிக்கவும் ஆரம்பிங்க. எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் நடக்கும். ஸோ நம்ம வந்து அஸ்யூஷுவல் எப்பயும் போல் இங்கிலீஷ்லேயே இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சாலே, ஏன்னா இதில் வந்து 1000 கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், மார்க் டெஸ்டிங்காக இருக்கட்டும், ரெண்டுமே ப்ரீமியர் மெயின் ரெண்டுக்குமே சேர்த்து தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப கம்மியான காஸ்ட் தான், 4மே தனித்தனியாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆர்டர் பண்ணி நீங்கள் வேணுன்றங்க பர்ச்சேஸும் வந்து பண்ணி படிக்கவும் வந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே, நான் உங்களுக்கு தேவையான புக்குமே ரெஃபர் பண்ணிட்டேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து படிக்கவும் ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து இன்டர்வியூ மட்டும் தான், அது நார்மலாக இருக்கிறது மட்டும் தான். பட் மெயின் வந்து நமக்கு எக்ஸாம் தான். எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஓகே, லாஸ்ட் இயர் வந்து ஆகஸ்ட் 21 வந்திருக்கு. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து கீழே கிளிக்கர் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் தொட்ட உடனே நெக்ஸ்ட் பேஜ் வந்து வரும். இதில் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கல் இருக்கும். அந்த ஆர்டிக்கலுக்கு கீழே கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா? எஸ், நீங்கள் அதை தொட்ட உடனே யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்கள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் பாக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரிக்கே வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த பட்டன் பாக்ஸ் வந்து இப்போ தொடுங்க. இப்போ எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு. நான் லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கல் கீழே அகைன் கிளிக்கர் இருக்குது. ஓகே, இப்போ நான் அதை டச் பண்ணோடனே ஐபிபிஎஸோட அஃபிஷியல் சைட்டுக்குள்ளேயுமே போயிருச்சு. ஸோ இங்கேயே நமக்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து எப்போ, இதுக்கான டேட் வந்து எப்படிலாம் இருக்கும். ஸோ இது வந்து ஐபிபிஎஸ்ல அஃபிஷியலாக தரக்கூடிய ஒரு சூப்பரான வேலை வாய்ப்புகள் தான். ஓகே, எப்படி விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மேலே ரைட் சைடு கார்னரில் கிளிக் அர்டியூ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்கறதுல ஒரு பாதிக்கு பாதி ஏற்கனவே அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதனால் நீங்கள் வந்து லாகின் டு ரிஜிஸ்டர் போயிருக்கோங்க. இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் அப்படின்னா கிளிக் அர்டியூ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எல்லோ பட்டனை டச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோமே, ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதுதான் அந்த பேஜ். ஓகே, இந்த பேஜில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. சிம்பிள் தான். உங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. வெரிஃபிகேஷன், அதாவது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலு, ஃபோட்டோ சிக்னேச்சரு, அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீட்டெயிலு, இந்த 4 விஷயங்களுமே கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ரிவ்யூ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமே கரெக்டாக இருக்கான்ற பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக இங்கே உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் வந்து பண்ண சொல்லுவாங்க. அதில் வந்து எஜுகேஷன் டாக்குமெண்ட்டு, ஆதார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்யூனிட்டி சான்றிதழ் அதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஃபைனலாக பேமெண்ட் வந்து பண்ணணும். ஓகே, இந்த வேலைகளுக்கு ஃபீஸ் இருக்கா அப்படின்னா ஃபீஸ் வந்து இருக்குது. ஓகே, இந்த வேலைகளுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டஸ் ஆறீங்க அப்படின்னா 175 ரூபாய் ஃபீஸும், ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் ஆறீங்க அப்படின்னா 850 ரூபாய் ஃபீஸும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 ஃபீஸுமே நீங்கள் வந்து டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ இல்லை ஜிபேல வந்து யூபிஐ மெத்தடில் நீங்கள் எப்படினாலும் பே பண்ணிக்கலாம். பட் வீட்டிலேருந்து ஈஸியாகவே பே பண்ணிக்கலாம். டிடிலாம் எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. நார்மலாக ஜிபே ஃபோன்பே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். இது சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு வந்து தந்துட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வேற டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.